மரங்கள்லையும் செடிகள்லையும் தங்கத்தை கண்டுபிடிக்கிறது இதுதான் முதல் முறையா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. இது முதல்ல தங்கம் ஒரு செடியில் இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணது 1936 சோவியத் ரஷ்யாவில் இருந்து. ஊசி இலைகளில் இருக்கிற குளோரோஃபில் நிறைந்த, அதாவது பச்சை நிறைந்த பகுதிகளான மீசோஃபில்ல தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தனியாக மரத்திலோட இலைகளில் இல்லாமல் பயோஃபில்ம் அப்படிங்கிறதோட இருக்குது. தங்க வேட்டைக்கு தொடங்கின ஒரு செடி இந்த யூகிசிட்டம் அப்படிங்கிற செடி தங்கத்தை உறிஞ்சு வைக்கிறத விட மற்ற ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் உறிஞ்சு வைக்குது. ஹாய், லெட் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம், தங்கம் விலை எந்த அளவுக்கு உயர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். அதோட கிராஃப் கிடுகிடுன்னு அப்படியே மேலே போயிட்டுருக்கு. ஏன் இப்படி போகுதுங்கிறதுக்கு 1008 பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குது. வார் நடக்கும்போது எல்லா காலத்துலேயும் தங்கத்தை ஒரு பத்திரமான ஒரு பொருளாக கருதுவதனால மக்கள் தங்கத்தில் முதலீடு செய்கிறாங்க. நாடுகளும் அதே தான் பண்ணுறாங்க. எல்லா நாடுகளும் தங்கத்தை அதுதான் கரன்சி, நாடுகளுக்கு இடையான கரன்சி. அப்படிங்கிறதுனால எல்லா நாடுகளும் தங்கத்தை வாங்கி சேமிக்கிறாங்க. ஆனால் தங்கத்தின் அளவு, மார்க்கெட்டுக்கு வர அளவு குறையிறதுனால தங்கத்தின் விலை ஏறுது. இந்த நேரத்தில் அவங்கவுங்க வீட்டு தோட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற செடிகளில் ஒரு துளி தங்கம் கிடைக்குது அப்படின்னா எப்படி இருக்கும்? உண்மையாகவே அதுதான் நடந்திருக்குது. They say money doesn't grow on trees, but in northern Finland, scientists may have just discovered the next closest thing. Researchers from the University of Oulu discovered microscopic gold particles forming inside the needles of Norway spruce tree. பனம் மரத்தில் காய்க்குதோ இல்லையோ, தங்கம் மரத்தில் காய்ச்சதை பார்த்துருப்பீங்க. இது நார்வே ஸ்ப்ரூஸ் அப்படிங்கிற மரத்தோடைய ஊசி இலைகளில் இருந்து எடுத்திருக்காங்க. ஃபின்லாண்டில் இருக்கிற ஊலு யூனிவர்சிட்டியும் ஃபின்லாண்ட் ஜியலாஜிக்கல் சர்வேயும் சேர்ந்து இந்த ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. இவங்க இந்த ஊசி இலை மரங்களில் 23 மரங்களை தேர்ந்தெடுத்து அதில் 138 நீடில்ஸ், அதாவது ஊசி இலைகளை எடுத்து இந்த ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. இந்த ஆராய்ச்சி மூலமாக 4 மரங்களில் தான் இதில் இந்த கோல்டு நானோ பார்ட்டிக்கல் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 4 மரங்களில் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு துளியை விட பல மடங்கு கம்மி. அதாவது நானோகிராம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கிலோவில் 1000 ஒரு பங்கு 1 கிராம். இந்த 1 கிராமில் 1000 ஒரு பங்கு 1 மில்லிகிராம். அதில் 1000 ஒரு பங்கு அப்படிங்கிறது தான் ஒரு மைக்ரோகிராம். அதில் 1000 ஒரு பங்குங்கிறது தான் ஒரு நானோகிராம். நானோ பார்ட்டிக்கல் நம்மளோட கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ இவங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் டெக்னிக்னு இருக்குது. இவங்க ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பொருளை 10 லட்சம் மடங்கு அதிகமாக பெருசு பண்ணி காட்டும். அப்போது இவங்களால் இதை பார்க்க முடிஞ்சிருக்கு. இந்த ஊசி இலை மரங்கள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தங்க சுரங்கம் இருந்த இடத்துல இருக்குது. அந்த தங்க சுரங்கத்துக்கு பக்கத்தில் வளர்ந்ததுனால தான் இங்கே தங்க துகள்களை மரத்தில் பார்க்க முடியுது. இப்போது மரங்கள் தண்ணி உறிஞ்சும் பொழுது இந்த தங்க துகள்களையும் சேர்த்து உறிஞ்சி கொண்டு போகுது. தங்க மரத்தில் வச்சுக்க முடியுமானா அது ரொம்ப கஷ்டம் தான் மரத்துக்கும். எங்கே இவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊசி இலைகளில் இருக்கிற குளோரோஃபில் நிறைந்த, அதாவது பச்சை நிறைந்த பகுதிகளான மீசோஃபில்ல தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தனியாக மரத்திலோட இலைகளில் இல்லாமல் பயோஃபில்ம் அப்படிங்கிறதோட இருக்குது. பயோஃபில்ம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா செடி மரங்கள் எல்லாத்துலேயுமே உள்ள நிறைய பாக்டீரியாக்கள் இருக்கும். அந்த பாக்டீரியாக்கள் ஒன்னோடு ஒன்று சேர்ந்து ஒரு பயோஃபில்ம் அப்படின்னா ஒரு தாள் மாதிரியான ஒரு அமைப்பு, ஒரு பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு, அதோட ரொம்ப மெல்லிசான ஒரு அமைப்பை உருவாக்கிக்கும். ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் எல்லா பாக்டீரியாவும். அந்த மாதிரி ஒன்றாக வாழக்கூடிய பாக்டீரியாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பயோஃபில்மை உருவாக்கும். இங்கே அந்த பாக்டீரியா இலைகள் மேலேயும் இருக்கும், இலைகளுக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இலைகளுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியா மீசோஃபில், அதாவது பச்சை நிறைந்த பகுதிகளில் இருக்கிற பாக்டீரியா தான் ஒரு பயோஃபில்ம் ஃபார்ம் பண்ணி அந்த பயோஃபில்ம் உள்ளே தான் இந்த தங்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கு. மரங்கள்லையும் செடிகள்லையும் தங்கத்தை கண்டுபிடிக்கிறது இதுதான் முதல் முறையா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. இன்றைக்கு ஏன் இது முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முதல்ல தங்கம் ஒரு செடியில் இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணது 1936 சோவியத் ரஷ்யாவில் இருந்து. சோவியத் ரஷ்யாவில் இந்த மாதிரியான ஆய்வுகள் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அதாவது செடிகளை வச்சு ஈஸியாக ஏதாவது மினரல்ஸ் இருக்கா கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணுற மெத்தடுக்கு பேர் பயோஜியோகெமிக்கல் மெத்தட் அப்படின்னு பேர். பயோஜியாலஜி அப்படிங்கிற பேர்லேயே அந்த துறை இயங்கிட்டு இருக்கு. ரஷ்யாவிலேருந்து நிறைய பேப்பர்ஸ் வந்திருக்கு. ஈகோசிட்டம் அப்படிங்கிற அந்த செடியிலேருந்து தான் முதல்ல பண்ணுறாங்க. அது இப்போ பாபிகா அப்படிங்கிறவங்களும் ஒபர்ஸ்கா
ஒபர்ஸ்கி அப்படிங்கிறோம், நிமிக் இப்படிங்கிற 3 பேர் சேர்ந்து தான் இந்த ஆராய்ச்சி முடிவுகளை வெளியிடுறாங்க 1936. அந்த ஈக்கோசிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு ஹார்ஸ் டெயில் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அதாவது குதிரை வால் மாதிரி அந்த செடியை பார்க்கறதுக்கு இருக்கும். எந்த செடிக்கு இன்னொரு பேரும் இருக்குது, லிவிங் ஃபாசல். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வகையான செடிகள் உலகம் முழுக்க ஒரு 100 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பரவி இருந்ததாக சொல்கிறாங்க. அதாவது பாலியோசோயிக் எரால இந்த செடிகள் தான் பரவி இருந்ததாகவும், அதுக்கப்புறமா இந்த செடிகள் வந்து காணாமல் போயிடுச்சு, எல்லாமே காணாமல் போயிடுச்சு. இந்த வெரைட்டியான செடிகள் அந்த ஈக்கோசிட்டேடே அப்படிங்கிற ஒரு சப்டிவிஷனுக்கு கீழே ஃபேமிலிஸ் வரும், ஃபேமிலிஸ்க்கு கீழே ஜீனஸ் வரும், ஜீனஸ்க்கு கீழே நிறைய ஸ்பீஷிஸ் வரும். இந்த ஒரு ஜீனஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. ஒரு சப்டிவிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரங்கள் செடிகள் கூட அதில் இருக்கும். ஆனால் இந்த ஈக்கோசிட்டேடே அப்படிங்கிறது வந்து அது வந்து முன்காலத்தில் வளர்ந்த தாவரங்கள், டெரிடோஃபைட்ஸ். நம்ம டைனோசர்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த காலகட்டங்களில் உருவான செடி கொடிகள். அதில் இந்த ஈக்கோசிஸ்டம் மட்டும்தான் அதை உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த ஒரு ஜீனஸ் மட்டும்தான் தப்பிச்சு அங்கங்கே இருக்குது. அந்த ஜீனஸில் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ரொம்ப ரீசெண்டான டைம் வரைக்குமே இந்த செடியை வச்சு ஏதாவது மெட்டல்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற ஆய்வுகள் பண்ணிக்கிறாங்க. முதல்ல தங்கம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இந்த ஈக்கோசிஸ்டம் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, அது நிறைய சிலிக்காவை தன்னோட சேர்த்து வச்சுக்கும். அப்போ சிலிக்கா, அதாவது மண்ணில் இருக்கிற அந்த சிலிக்காவை சேர்த்து வச்சுக்கிற செடிகள் எல்லாம் இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி, மண்ணில் இருக்கிறக்கூடிய இந்த மினரல்ஸ் எல்லாம் உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அப்படிங்கிற சந்தேகம் வந்து உலகம் முழுக்க இந்த ஆய்வுகள் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவும் அதில் பண்ணியிருக்காங்க. சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் பண்ணுறாரு. அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு. நம்ம சோளம், கரும்பு இது பக்கத்துலாம் போனால் நம்ம உடம்பு கிழிச்சிரும். ஏன்னா அதுலேயும் சிலிக்கா நிறைய இருக்கும். இவங்க சோளமில் இந்த மாதிரியான அக்யூமுலேஷன் நிறைய இருக்குது அப்படிங்கிறத இந்தியாவிலேருந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் அந்த பீரியடில் இருந்த டெக்னிக்ஸை வச்சு பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப சாதாரணமான டெக்னிக்ஸ் வச்சு தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கன் ஜியோலாஜிக்கல் சர்வே வந்து என்ன பண்ணுறாங்க, இது உண்மைதானா, ஈக்கோசிஸ்டம் பிளான்ஸ் வந்து எந்தெந்த மாதிரியான மெட்டல்ஸ் எல்லாத்தையும் அது எடுத்துக்கும் அப்படின்னு ஒரு பெரிய டீட்டெயில்டான ஸ்டடி ஒன்று பண்ணுறாங்க. அவங்க அந்த ஸ்டடி பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தங்கத்தை ஈக்கோசிஸ்டம் உறிஞ்சிருக்கு அங்கங்கே பார்க்குறோம், உண்மைதான். ஆனால் தங்கத்தை விட ஈக்கோசிஸ்டம் இன்னும் நிறைய பொருள்களை உறிஞ்சி வச்சுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதுவும் வந்து லெட் மாதிரியான ரொம்ப ஹெவி மெட்டல்ஸ், அதெல்லாம் வந்து தண்ணியிலையோ மண்ணிலையோ இருந்தாவே அது வந்து ரொம்ப ரொம்ப பாய்சனஸான விஷயம்தான். அந்த மாதிரியான விஷயங்களையும் இது ரொம்ப ரொம்ப அதிகமாக உறிஞ்சி வச்சுக்கிறது தங்கத்தை விட அப்படின்னு புதுசாக ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. தங்க வேட்டைக்கு போனாங்க. இந்த மெக்கனஸ் ஸ்கூல் அப்படிங்கிற படம் கூட பார்க்கலாம் நீங்கள். நிறைய பேர் தங்க வேட்டைக்கு தொடங்கின ஒரு செடி இந்த ஈக்கோசிஸ்டம் அப்படிங்கிற செடி தங்கத்தை உறிஞ்சி வைக்கிறத விட மற்ற ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் உறிஞ்சி வைக்கிறது. அதனால நீங்கள் இந்த செடியை எங்கெங்கெல்லாம் மண்ணில் வந்து ஹெவி மெட்டல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. என்னென்னா லெட்டு, ஜிங்க்கு, மாலிப்டினம், சில்வர் இது எல்லாத்தையுமே ஈக்கோசிஸ்டம் நிறைய உறிஞ்சி வச்சுக்கன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டடிக்கு வரும். 1985-90 அப்புறமா இந்த மாதிரி செடிகளில் தங்கம் இருக்கிற ஆராய்ச்சிகள் பண்ணுறதில்ல. ஏன்னா இப்போ நிறைய மெத்தட்ஸ் வந்துச்சு தங்கம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால் இவங்க பண்ணுறதில்ல. ஏன் அப்போ இந்த ஆராய்ச்சி அவங்க பண்ணியிருக்காங்கன்னா, இதில் அவங்க அந்த பயோஃபில்ம் பார்க்குறாங்க இல்லையா, இந்த பயோஃபில்மில் இருக்கிற அந்த பாக்டீரியாக்களை வச்சு இந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ், அவங்க இந்த பயோஃபில்மில் வந்து தங்கம் மட்டும் பார்க்கல, இவங்க வந்து ஆர்சனிக்கும் சில்வரும் பார்க்குறாங்க. நிறைய இடங்களில் சில்வரும் ஆர்சனிக்கும் தங்கத்தோட கூடவே இருக்கும். எங்கெங்கெல்லாம் தண்ணியிலையோ இந்த தேவையில்லாத இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த பாக்டீரியாக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தி இந்த நீரை சுத்தம் பண்ணுறதோ இல்லை மண்ணை சுத்தம் பண்ணுறதோ பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த ஆராய்ச்சி முடிவினுடைய நோக்கமாகும். இதுதான் இதுக்கப்புறம் பண்ண போகிற வேலைக்கான அர்த்தமாகவும் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த ஆராய்ச்சியோட முடிவு.